இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி ஒன்று பண்ணலாம். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன், பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா 3 வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் 2, ஒரே ஒரு பெரிய சைஸு தக்காளி. இப்போ நம்ம அதை போட்டுக்குவோம். கூட 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன், அது வெங்காயம் வதங்கிறதுக்கு. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் செவந்து வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டேன். கூடயே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தா அதை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், இது 2 சேர்ந்த மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு டம்ளர் தான் அரிசி போட்டுருக்கேன். அதனால் அதையும் நல்லா வரட்டும். புதினா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மீன் மேக்கர் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே தயிர், கொஞ்சம் வீட்டில் போட்ட தயிர், 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில், கரம் மசாலா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் அரிசிக்கு தண்ணிக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வந்துடுச்சு. இப்போ தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன்.
வீட்டு அரிசின்றதால 1க்கு 2 ஊற்றிக்கினேன் தண்ணி. நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டிங்கன்னா 1.5 ஊற்றிக்கோங்க, 1 போட்டிங்கன்னா 1.5 ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சு வந்த பிறகு அரிசி கொட்டுவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை அலசி வச்சுருக்கோம், அதை கொட்டிக்கலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன் நான் குக்கரை. நல்லா பாருங்கள், பலன்னு வந்துருக்கு. வீட்டரிசி தான், மீன் மேக்கர் போட்டு செய்திருக்கேன். மீன் மேக்கர் போட்டு 1 டம்ளர் அரிசி போட்டு பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்ம்மா.